உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 3ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள், நவமி திதி, விசாக நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் யோகம், ரிஷபம் சாந்தம், மிதுனம் உயர்வு, கடகம் நற்செயல், சிம்மம் இன்பம், கன்னி உழைப்பு, துலாம் சாதனை, விருச்சிகம் முயற்சி, தனுசு சுகம், மகரம் சுபம், கும்பம் விருத்தி, மீனம் உற்சாகம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு மிக நன்றி. இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று எழுதி கீழ்கண்ட முகவரிக்கு அந்த சந்தேகங்களை எழுதி அனுப்புங்கள். அதற்குண்டான பதில்களை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நான் வழங்குவேன். உங்களுக்கு என்ன விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தினா அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து தர எனக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கு ராசியும் நோய்களையும் பற்றி பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன ராசி, இன்ன ராசிக்காரர்களுக்கு இன்ன நோய்கள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகம், இந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகுது. மேஷ ராசி, லக்னத்தை பற்றி சொல்லல, ராசி. மேஷ ராசிக்காரர்களுக்கு தலையில் நோய் வாரது, மூளை பகுதிகள் பாதிக்கப்படுறது, தலைவலி இருக்கிறது, பல்லு வலி இருக்கிறது, அதிகமாக கோபப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டான பலவீனம். தலைப்பகுதியில் மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் தலைப்பகுதியில் அடையாளம் மார்க்கு தழும்பு இருக்கும். இதெல்லாம் ஜோசியத்தை பார்த்து நாங்கள் சொன்னோன்னா அதிசயம், எப்படி ஐயா என்ற தலையில் ஒரு பெரிய தழும்பு இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சிங்களன்னு கேட்பினோம். தலைப்பகுதியில் மேஷத்தில் செவ்வாய் இருந்தால், இப்போ நான் சொல்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு தலைப்பகுதியில் நோய் இருக்கலாம், மூளை பகுதி பாதிக்கப்படலாம், தலைவலி. மேஷராசிக்காரருக்கு தலைவலி இருக்கிறது, கண்ணு கலங்கிறது, கண் எரிகிறது, கண்ணால் கண்ணீர் வாடுறது, ஒத்த பக்கத்து தலைவலி, பல்லில் பிரச்சனை வாடுறது, பல்லு வலி இருக்கிறது, அதிக கோவப்படுறதெல்லாம் பலவீனமான அமைப்பு. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொண்டையில் பிரச்சனை வர்றான். மேஷம் தலை, அடுத்தது தொண்டை. ரிஷப ராசி தொண்டை, டொன்சில் வாடுறது, உள்நாக்கு வளர்றது, தைராய்டு பிரச்சனை வாடுறது, இந்த தொண்டை சம்பந்தமான நோய். கீழ் தாடையில் பிரச்சனை வாடுறதுக்கு, பல்லு வலியில் கீழ் பல்வரிசைகளில் பிரச்சனை வாடுறது, தாடை வீங்கிறது, இதுக்குள்ளே வலிக்கிறது, இதில் ஒரு பபுள் போல் மாதிரி வீங்கி கொள்வது, இதெல்லாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. சளி தொல்லை வரலாம், காய்ச்சல் வரலாம், முகத்தில் பிரச்சனை வரலாம். மேஷராசிக்காரருக்கு தலை மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு முகத்தில் பிரச்சனைகள் வருது, கீழ்த்தாடை, தைராய்டு, சளி தொல்லை, இதுகளெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு மூட்டுல வியாரம் வர. அநேகமாக மிதுன ராசிக்காரர்களை பாருங்க, மூட்டு வலியால் கஷ்டப்படுவேன். முழங்காலில் எனக்கு வலி ஐயா, இந்த கை கால் ஜாயிண்ட் எல்லாம் எனக்கு வலி, மூட்டு வலியில் பிரச்சனை. சுவாசம் சம்பந்தமான நோய்கள், மூச்செடுக்கிறதுக்கு சிரமப்படுறேன், மூச்செடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன், அடிக்கடி சளி வந்து மூச்சு அடைச்சி கொள்ளும், அதே நேரத்தில் இருமல் தும்மல் வந்து கொண்டே இருக்கும். ஒரு படி ஏறுனா மூச்சு வாங்கும், வேலை செய்தால் மூச்சு வாங்கும், ஓடினால் மூச்சு வாங்கும், வேகமாக நடந்தால் மூச்சு. இது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை. சளி தொல்லை இருக்கிறது, காய்ச்சல் வாடுது, இருமல், அடிக்கடி இருமல் தும்மல் இருக்கிறது, அலர்ஜிக் வாடுது,
தசை நார் அலர்ஜிக்குன்ற ஒரு நோய் இருக்குது. அந்த நோய்கள் வரதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. தோல் பட்டேல பிரச்சனை, தோல் இந்த இதில் வருது, இதில் கல்சியம் உருகி கொள்வது, சுகர் ப்ரெஷர் இருந்தால் கையை தூக்க முடியாமல் போடுறது, இந்த மாதிரியெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு மார்பு சம்பந்தமான நோய்கள், வயிறு சம்பந்தமான நோய்கள், செரிமான அமைப்பு சம்பந்தமான செரிமானம், அதாவது நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கோணுமாக இருந்தால் அது சம்பந்தமான நோய்கள், செமிக்கிறதுக்குண்டான சுரப்பிகள் சம்பந்தமான நோய்கள், வலியை பொறுக்க முடியாத நோய்கள், ஏதாவது ஒரு நோய் ஒரு வலி வரும், பொறுக்க முடியாத வலி, தாங்க முடியாத வலி சம்பந்தமான நோய்கள். அதே மாதிரி மார்பு, கடகத்துக்கு மார்பு அதாவது மேஷத்துக்கு தலை, ரிஷபத்துக்கு முகம், மிதுனத்துக்கு தோள்பட்டை, கடகத்துக்கு மார்பு, இப்படி ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு ராசி. மார்பில் வரக்கூடிய நோய்கள் இதுகளெல்லாம் கடக ராசிக்காரர்களுக்கு வரலாம். பொறுக்க முடியாத வலியுடைய நோய்கள், கடகராசிக்கு நோய் வந்தால் தாங்க முடியாத வலி அவர்களுக்கு இருக்கும். மூட்டு வலியும் பாரத்துக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதயம் படபடக்கிறது, இரத்த ஓட்டத்தில் குறைபாடு இருக்கிறது, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இருக்குது, இரத்தம் வேகமாக ஓடுறது ஸ்லோவாக ஓடுறது, முதுகு தண்டில் பிரச்சனை இருக்கிறது, கோபம் பாருது, வயிற்று பகுதியில் வரக்கூடிய நோய்கள். சிம்ம ராசிக்காரருக்கு வயிற்றில் வரக்கூடிய நோய்கள், இதயம் சார்ந்த நோய்கள். சில பேர் சிம்ம ராசிக்காரர்களை பார்த்துருக்கோம், ஹோல் இன் த ஹார்ட்டில் ஒரு ஓட்டை விழுந்துட்டையான்னு சொல்லுவேன், இதயத்தில் ஒரு பக்கம் வீங்கிட்டுன்னு சொல்லுவேன், இதயத்துக்கு போகிற குழாய் தடிப்பாயிட்டுன்னு சொல்லுவேன். இப்படி நிறைய நோய்கள் இருக்குது. இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை, காலுக்கு ரத்தம் போகுது இல்லைன்னு சொல்லுவேன். முதுகு தண்டு ஏதோ ஒரு டிஸ்க் L1 L2ன்னு சொல்லி ஏதோ ஒரு டிஸ்க் கொண்டு விலகிட்டுது, முதுகுத்தண்டு நேராக இல்லை, முதுகுத்தண்டில் நரம்பு நசிப்படுது, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள். கன்னி ராசி அன்பர்கள், கன்னி ராசிக்காரர்களுக்கு வயிறு குடல் சம்பந்தமான நோய்கள் வருது, அவசர புத்தி, எல்லாத்துக்கும் அவசரப்படுறது, அல்சர். அநேகமான கன்னி ராசிக்காரருக்கு அல்சர் இருக்கிறது நான் மருத்துவ ஜோதிட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் மருத்துவ ஜோதிடம் என்று ஜோதிடத்தில் ஒரு பகுதி இருக்குது, அது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யக்குள்ள கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் அல்சர் அதிகமாக இருக்கதை கண்டுபிடித்தேன். கன்னி ராசிக்காரருக்கு அல்சர், மலச்சிக்கல் இருக்கும் அவைகளுக்கு, டாய்லெட் போகிறதுல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடல் சம்பந்தமான பிரச்சனை, அவசர புத்தி, அல்சர், மலச்சிக்கல், இடுப்பு பகுதியில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வரலாம். துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறுநீரகங்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அநேகமான துலா ராசி. நீங்களும் உங்களுக்கு தெரிந்த கிட்னி சம்பந்தமான நோயாளர்களை பாருங்க, துலா ராசிக்காரராக இருப்பினும் துலா ராசிக்காரர்களுக்கு பலவீனமான கிட்னி, அவர்களுடைய ஆயுள் காலத்துக்கு அந்த கிட்னி இயங்காது. கிட்னியில் பிரச்சனை, யூரினில் பிரச்சனை, சிறுநீரகங்களில் பிரச்சனை, அதே மாதிரி யூரின் பேக்கில் பிரச்சனை, யூரின் போகிற இடத்துல பிரச்சனை, யூரின் எரிகிறது, கிட்னியில் கல் வந்துட்டுன்னு சொல்கிறது, அதுக்கான சத்திர சிகிச்சையை செய்கிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, யூரின் பேக்கில் பிரச்சனை, மற்றது ப்ரொஸ்டேட்னு சொல்லுவினம், யூரின் வார வலி வீங்கிறது, அதில் ஒரு சத்திர சிகிச்சை செய்கிறது. இதெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு இது சம்பந்தமான பிரச்சனை. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை, யூரின் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, சிறுநீரில் கிருமி இருக்கிறது, இதெல்லாம் துலா ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஹார்மோன்கள் சம்பந்தமான ஹோமோனில் பிரச்சனை வரும். அதாவது எங்களுடைய உடம்பில் நிறைய சுரப்பிகள், நிறைய ஹோர்மோன் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்குது, அதுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். சர்க்கரை நோய், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பேன்கிரியாஸ் பலவீனமாக இருக்கும், பேன்கிரியாஸில் இருந்து இன்சுலின் சுரக்கிறது குறைவாக இருக்கும். சர்க்கரை நோய் வாரத்துக்குண்டான மூல காரணங்கள் ஏதாவது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். மலச்சிக்கல் இருக்கும், சிறுநீர் தொற்றுக்கள் இருக்கும், யூரின் இன்ஃபெக்ஷன் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை, லிவரில் பிளடரில் பிரச்சனை வருது, தொடையில் பிரச்சனை, கண் பார்வையில் பிரச்சனை, எலும்புகளுக்குள்ள பிரச்சனை, நச்சுத்தன்மை, உடம்புக்குள்ளே நச்சுத்தன்மை இருக்க டாக்ஸிஸ் என்று சொல்லுவேன், மூட்டு சம்பந்தமான பிரச்சனை, இதுகளெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. கால் தொடை பகுதியை தனுசு ராசி குறிக்குது.
கால் தொடையில் வீக்கம் இருக்கிறது, வலி இருக்கிறது, மூட்டு வலி இருக்கிறது, முழங்கால் வலி இருக்கிறது, கல்லீரலில் பிரச்சனை, ஃபேட்லி லிவர் என்று சொல்லுவினோம், அதெல்லாம் தனுசு ராசிக்காரருக்கு இருக்கிறது. கண் பார்வையில் கோளாறு வர்றது, குளுக்கோமா வர்றது, கண்ணினுடைய பின்பகுதி பாதிக்கப்படுறது, இதெல்லாம் தனுசு ராசிக்காரருக்கு. மகர ராசிக்காரர்கள் அவைகளுக்கு ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி என்று சொல்வார்கள், ஆத்தரைட்டிஸ் என்று சொல்லுவினோம். ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, முழங்கால் மூட்டு வலியாக இருக்கலாம், கையில் ஒழுக்கும் மூட்டு வலியாக இருக்கலாம், தோள்பட்டையாக இருக்கலாம். மூட்டு வலி கூடுதலாக மகர ராசிக்காரர்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. கும்பராசிக்காரர்கள், நான் கும்பராசி ஐயா, கும்பராசிக்காரருக்கு இருதய நோய் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்துமா சம்பந்தமான ஆஸ்மா நோய் இருக்கிறார்களெல்லாம் மூச்சு எடுக்கிறதுல சிரமப்படும். அலர்ஜிக், டஸ்ட் அலர்ஜிக்ன்னு சொல்லுவினோம். தூசி இவைகளுக்கு அலர்ஜி. கொஞ்சம் வெளியில் போனால் தும்முவினம், சூரிய வெளிச்சம் பட்டால் தும்முவினம், மலையில் நனைஞ்சா தும்முவினம், பனி வந்தால் தும்முவினம், புதுசாக ஒரு இடத்துக்கு போட்டால் தும்மல் வரும், கொஞ்சம் டஸ்ட் இருந்தோணும் தும்மல் வரும். இது அலர்ஜி. மூட்டு அசைவு, கீழ்வாதம் என்று சொல்கிறது, மூட்டு வீக்கம் என்று சொல்கிறது, மூட்டு அசைவில் பிரச்சனைகள் வர்றது, சுவாசத்தில் பிரச்சனைகள் வர்றதெல்லாம் கும்பராசி நேயர்களுக்கு. கடைசியாக மீன ராசி. மீனம் மேசம் தலையை குடிக்கிற மாதிரி, மீனம் பாதத்தை குடிக்கிறது, காலில் வலி வர்றது, கால் மதக்கிறது, கால் எரிகிறது, கால் மரத்து போகிறது, காலில் ஆணி வளர்றது, காலுக்கு ரத்தம் போகாமல் இருக்குது, சுகருனால் கார் பாதிக்க. மீனராசிக்காரருக்கு சுகர் வந்தால் முதல்ல காலை பாதிக்கும், அதையும் பாருங்க. மீனராசிக்காரருக்கு சுகர் வந்தோன்னு முதல்ல காலுக்கு போகிற ரத்தம் குறைகிறது, கால் எரிகிறது, காலில் குத்துற மாதிரி இருக்கிறது, கால் விரைக்கிறது, கால் மரத்து போகிறது, காலில் புண்ணு வந்தால் மாறுறதில்லை. இதெல்லாம் மீன ராசிக்காரருக்கு இருக்குது. பாத விரைப்பு, இது மாதிரி நோய்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நோய்களை பற்றி இன்றைக்கு சொல்லித்தந்தேன். ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் கீழ்கண்ட முகவரிக்கு, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று போட்டு கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்புங்கள். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதற்குண்டான பதில் கிடைக்கும். என்ன நேயர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.